குறிப்பிட்ட பட்ஜெட், அதாவது டபுள் டிஜிட் எல்லாம் போகாம 2 கோடி அல்லது 3 கோடி, 2 கோடி 3 கோடிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தயாரிப்புன்னு தான் கருதப்படுது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில அதற்கான நேற்று வந்து கேளிக்கை வரிய பாதியா குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு, திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேளையில் சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் நல்லதா வரும். இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, படங்கள், நேர்மறையான படங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதை இந்த இடத்துல சொல்றேன், பதிவு பண்றேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள். அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனைய ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்கிறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமா நிராகரிக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கைய அதை வந்து சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒண்ணு காமெடியா சித்தரிக்கிறது, இல்லைன்னா அது பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா அவங்கள வந்து காமெடியா சித்தரிக்கிறது, பெண்களா இருந்தா அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர்வையில ஒழுக்க குறைவா சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்துல எல்லாரையுமே வந்து அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்கிறோம். இது முற்போக்கு கிடையாது. இது வந்து சமூக நீதியோ இல்ல மதச்சார்பின்மையோவும் கிடையாது.